சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் நீயும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் செய்கிறாய். ஒவ்வொரு விஷயமும் செய்து இன்று முன்னேற வேண்டும், நாளை முன்னேற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தை பற்றி யோசித்து கொண்டு தான் இருக்கிறாய். முன்னேற்றத்தை பற்றி யோசிக்கிறாயா தவிர கூட யார் இருக்கிறாய்? கூட இருப்பவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா? கூட இருப்பவர்கள் எல்லா நாளும் நல்லது செய்வார்களா என்பதை நினைக்கிறாயா? சொல் பார்க்கலாம். கூட இருப்பவர்களே உனக்கு துரோகியாக இருக்கும் பட்சத்தில் உன்னால் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்? நல்லவர்கள் நல்லவர்கள் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லோரிடமும் சொல்லி பகிர்ந்து கொள்கிறாய். காலம் முழுவதும் இவர்கள் அனைவரும் உன் கூட இருப்பவர்கள், உன் கூடவே வருவார்கள் என்று நினைக்கிறாய். ஆனால் உன்னுடைய யதார்த்தத்தை அவர்கள் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நீ இப்படிதான் அப்படிதான் என்று தெரிந்து கொண்டு உன்னை ஏமாற்றினால் நீ என்ன தங்கமே செய்ய முடியும்? ஏமாற்றுவதற்குத்தான் இங்கு ஆட்கள் அதிகமாக இருக்கிறார்களே. ஏமாற்றுவதற்கு என்று முடிவெடுத்து விட்டார்கள் என்றால் காலம் முழுவதும் ஏமாற்றிக்கொண்டு தானே இருக்கிறார்கள். நீயும் எத்தனையோ விஷயத்தை பார்த்து விட்டாய். இன்று இந்த விஷயம் நடக்கும், நாளை இந்த விஷயம் நடக்கும் என்று ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீ ஒவ்வொரு முடிவுகளை எடுத்து வேலையை செய்கிறாய். ஆனால் ஆரம்பம் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. முடிவில் ஏதோ ஒரு தோல்வி வருவது போல இருக்கிறது. அதற்கு காரணம் மட்டும்தான் உன்னால் இன்று வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. கூட இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியாமலேயே ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீ பழகுகிறாய். தங்கமே, கூட இருப்பவர்களை முதலில் யார் என்பதை தெரிந்து கொள். துரோகியா இல்லை உன்னிடம் ஏதாவது விஷயத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஏதாவது விஷயம் செய்கிறார்களா என்பதை தெரிந்து கொள். உன் கூடவே பழகி கொண்டு ஒரு நண்பன் போல, குடும்பத்தில் இருக்கும் ஒரு நண்பன் போல குடும்பமாக நண்பர்களாக பழகிக்கொண்டு ஒரு ஆணும் பெண்ணும், ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் உன்னுடைய யோசனையை எல்லாம் எடுத்து சென்று அவர்கள் நல்லபடியாக வாழ்க்கையை நடத்துகிறார்கள். புரிகிறதா? உன்னுடைய யோசனை, நீ அவர்களிடம் யோசனையை கேட்கிறாய். இது எப்படி, அது எப்படி என்று கேட்பதை நன்றாகவே எடுத்துக்கொண்டு மனதில் வைத்துக்கொண்டு இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு விஷயத்தை செய்து முன்னுக்கு வருகிறார்கள். அது மட்டும் அல்லாமல் நீ முன்னுக்கு வரக்கூடாது என்பதற்காக போகக்கூடாத இடத்திற்கு போகி அவர்கள் வேலையை செய்கிறார்கள். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் உன் கூட இருந்து கொண்டே நடிக்கிறார்கள். சரியா? யோசனையை பெற்றுக்கொண்டு அதை அவர்கள் செய்கிறார்கள். பரவாயில்லை, செய்யட்டும். தானாக அவர்களுக்கு மூளை இல்லை, அதனால் மற்றவனுடைய அதை அப்படியே எடுத்து செய்கிறார்கள். செய்யட்டும், அதில் எந்த தவறுமே இல்லை. ஒரு யோசனையை சொல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், உனக்கு இன்றுமே யாரையும் புரிந்து கொள்ள தெரியவில்லை. எல்லோரையும் நம்பி ஏமாந்துதான் போகிறாயே தவிர இன்னும் சுதாரிக்கும் எண்ணம் வரவில்லை. சுதாரி தங்கமே, எல்லா விஷயத்திலேயும் ஏமாந்து போகாதே. ஏமாந்து மட்டும் போக ஆரம்பித்து விட்டாயானால் ஒவ்வொரு பொழுதும் அடித்து கொண்டேதான் இருப்பார்கள். உன்னுடைய வீட்டு ஒரு முறை ஏமாறுகிறாள் என்று தெரிந்தாலே போதும் எல்லோருமே சுற்றி சுற்றி அடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஏனென்றால் நீ ஏமாந்து கொண்டே இருப்பாய் என்று. ஆனால் உன்னை சுதாரிக்க வைக்க உனக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் உனக்கு ஒரு நண்பனுக்கு நண்பனாகவும் இருந்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு இருக்கிறேன், உன்னை சுதாரித்து கொண்டு இருக்கிறேன் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் நான் உன்னை என்று மட்டும் அல்ல, என்றுமே காப்பேன். உன்னுடைய தொழிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ நிச்சயமாக முன்னுக்கு வருவாய். யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்யட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது என்று என்னென்னமோ வார்த்தைகளை பேசட்டும். ஆனால் நீ ஒன்று தெரிந்து கொள். அவர்கள் தீய விஷயத்தை கூட செய்தாலும் எதுவுமே செல்லபடி ஆகாமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இன்பத்தையே வந்து சேர்ப்பேன். இன்பமானது உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இனி வரும் நாட்கள் முழுவதும் இருக்கும். நீ எத்தனை நாள்
எத்தனை நாள் நீ ஒவ்வொரு பொழுதும் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய், என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த மாதிரியான மன உளைச்சல் என்று? நிச்சயமாக நீ நினைக்கிறாய் அல்லவா மன உளைச்சல் என்று. உன்னுடைய மன உளைச்சல் அனைத்தையுமே நான் சரி செய்வேன். எக்காரணம் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை தோற்க விடமாட்டேன். இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கையின் ஆட்டமே ஆரம்பிக்கப் போகிறது. உன்னை தோற்க வேண்டும் என்று திட்டம் போட்டவர்கள், உன்னுடைய உழைப்பை திருடியவர்கள், உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அனைவருமே என்ன செய்தாலும் இவருடைய வாழ்க்கையில் நாம் செய்யும் வேலை மட்டும் ஏன் செல்லுபடி ஆகவில்லை என்று ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து யோசிக்கும் அளவுக்கு வாழ்க்கையை மிக மிக பிரம்மாண்டமாக மாற்றுவேன். பொறுமையோடு இருந்தால் எல்லாமே சுபமே. பொறுமையை மட்டும் ஒரு நாளும் விட்டுவிடாதீர்கள். பொறுமை என்பது வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம். இங்கு நிறைய பேருக்கு பொறுமை என்பதே இல்லை. பொறுமை இல்லாததினால்தான் நிறைய கஷ்டங்கள் வருகிறது. பொறுமையோடு தெய்வம் நிச்சயமாக நமக்கென்று ஒரு நல்ல விஷயத்தை தரும் என்று நம்பினாலே நீங்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். நான் உனக்கு ஆள் அடையாளம் எல்லாம் காட்டிவிட்டேன். ஆனால் வெறுப்பை காட்டாதே, ஒதுங்கிக்கொள். உனக்கு எல்லா விஷயமும் தெரிந்துவிட்டது போல காட்டிக்கொள்ளாமல் அப்படியே அமைதியாக ஒதுங்கிக்கொள். அவ்வளவுதான். இதில் சண்டை போடவோ பிரச்சனை செய்யவோ ஒன்றுமே அல்ல. உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ பொறுப்பு. எது எது செய்ய வேண்டும், எது எது செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்பது உனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் முழு பொறுப்பு மற்றவர்கள் என்று சொல்லக்கூடாது, நீதான். இனி வரும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் துணை நிற்பேன். காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்வில் பேரின்பத்தை கொடுத்து உன்னை எல்லா நாளுமே உனக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து உன்னை ஒவ்வொரு நாளும் வாழ வைப்பேன். எக்காரணம் கொண்டும் நீ மனதளவில் சோர்ந்து விடாதே. நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கைக்கு முக்கியம் என்பதை சொல்லிவிட்டேன். அதை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். இத்தனை பேர் நமக்கு துரோகம் செய்கிறார்களே, இத்தனை பேர் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்களே என்று நினைக்காமல் எல்லாமே ஒரு நாள் நன்மை நடக்கும் என்று நம்புங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் சகல ஐஸ்வர்யங்களுடனும் வாழ்ந்து பல்லாண்டு காலம் நிம்மதியாகத்தான் இருப்பீர்கள். நான் சொன்ன அனைத்து விஷயத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நாளும் எல்லாமே இனிமேல் சுபமே. யாரையும் வெறுக்க வேண்டாம், எல்லாரையும் நம்பவும் வேண்டாம். நம்பிக்கையோடு இருங்கள். உங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். மற்றவரிடம் எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காமல் நீங்களே செய்யுங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். இப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.